அனைவருக்கும் வணக்கம். தாயின் சொத்துக்களை யார் உரிமை கோரலாம்? தாயின் சொத்துக்கள் யாருக்கு சேரும்? வாரிசுரிமை சட்டம் சொல்வது என்ன? பெண்களுக்கு சொத்துரிமை பற்றி சொல்லப்பட்டுள்ளது என்ன? இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்பாவின் சொத்தில் பெண்களுக்கு முழு உரிமை உள்ளது. திருமணமான பெண்களானாலும் சரி, திருமணமாகாத பெண்களானாலும் சரி, தந்தை சுயமாக சம்பாதித்த சொத்தில் பெண்களுக்கும் பங்கு உள்ளது. ஆனால் திருமணமான பெண்ணின் அப்பா தன்னுடைய சொத்தை வேறு யாருக்காவது உயில் எழுதி வைத்து விட்டால் அதை உரிமை கோர முடியாது. ஆனால் அப்பா உயில் எதுவும் எழுதாத வைக்க நிலையில் வாரிசு என்ற அடிப்படையில் மகள்களுக்கும் விதவை மனைவிக்கும் முழு உரிமை உள்ளது. விவாகரத்தாகி மறுமணம் செய்து கொள்ளாத பெண்ணின் மகனுக்கு முன்னாள் கணவரின் பூர்வீக சொத்திலும் பங்கு உள்ளது. அந்த முன்னாள் கணவர் மற்றொரு பெண்ணை மணந்து அவருக்கு குழந்தை இருந்தாலும் கூட இந்த பெண்ணின் மகனுக்கும் பூர்வீக சொத்தில் உரிமை உள்ளது. அதேபோல முதல் மனைவிக்கு வாரிசுகள் இல்லாத பட்சத்தில், அதாவது உரிமையாளரின் மனைவி குழந்தைகள் இல்லாத பட்சத்தில் அந்த சொத்தை இரண்டாம் வாரிசுகளுக்கு, அதாவது மகனின் மகள் அல்லது மகன், மகளின் மகன் அல்லது மகள், சகோதரன் சகோதரி போன்றவர்களுக்கு அந்த சொத்தை பிரித்து தரலாம். அதேபோல தாயின் சொத்தில் மகள்களுக்கும் பங்கு உள்ளதா? பெண் வாரிசுகள் தங்களுக்கு சொத்தில் பங்கு தேவையில்லை என்கிற பட்சத்தில் சொத்துக்களை மற்ற வாரிசுகள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் திருமணமான பெண்களுக்கான சொத்து உரிமையில் சில கட்டுப்பாடுகளும் உள்ளன. அம்மாவின் சொத்தினை தன் விருப்பப்படி யாருக்கு வேண்டாலும் எழுதி வைக்கலாம். இதை உயில், செட்டில்மெண்ட் போன்ற எந்த வழியில் வேண்டுமானாலும் எழுதி தரலாம். ஒருவேளை யாருக்கும் எழுதி தராமல் அம்மா இறந்துவிட்டால் தாயின் முதல் வாரிசாக பிறந்த குழந்தைக்கு சேரும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முதல் வாரிசுக்கு தான் சேரும். ஆனால் அம்மா சுயமாக சம்பாதித்த சொத்துக்களை அவர் இறப்பதற்கு முன்பு, அவருக்கு பிறகு அத்தனை சொத்துக்களும் மகன்களுக்கு மட்டுமே என்று உயில் எழுதி வைத்திருந்தால் அதில் மகளுக்கு உரிமை இல்லை. சொத்தினை தாமாக தர முன்வராத நிலையில் அதனை மகள்கள் சட்டப்படி உரிமை கோர முடியாது. அதே நேரத்தில் மகளுக்கு பங்குண்டு என்று எழுதியிருந்தாலோ அல்லது உயிலே எழுதாமல் இருந்தாலோ சொத்தில் ஒரு பங்கு மகளுக்கும் உண்டு. அதுபோலவே நாம் சுயமாக வாங்கும் நிலத்தினை அவராக முன்வந்து தராத நிலையில் அதனை மகள்கள் சட்டப்படி உரிமை கோரவும் முடியாது. ஆனால் மூதாதையர் நிலத்தினை அவர்கள் காலமான பிறகு வாரிசு என்ற அடிப்படையில் அம்மா அடைந்ததன் மூலம் உரிமை பெற்றிருந்தால் அவர் தாமாக தர முன் வராத நிலையிலும் அதனை மகள்கள் சட்டப்படி கோர்ட்டை அணுகி உரிமை கோரலாம். அதே சமயம் மூதாதையர் நிலத்தினை அவர்கள் காலமான பிறகு வாரிசு என்ற அடிப்படையில் அம்மா அடைந்ததன் மூலம் உரிமை பெற்றிருந்தால் அவர் தாமாக தர முன் வராத நிலையில் அதனை மகள்கள் கோர்ட் மூலமாக அணுகி உரிமை கோரலாம். எனவே உயில் எழுதுவது குறித்த சந்தேகங்களை வழக்கறிஞரிடம் கேட்டு தெளிவு பெறுவதும் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதும் நல்லது.